அவங்களால பேச முடியல, ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம், ரொம்ப டல், ரொம்ப சடனாக வெயிட் லாஸு, ஹீமோகுளோபின் 5.5 தான் இருந்துச்சு. கேன்சர்னு ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிச்சது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்டேக் பண்ண முடியல. 2 months பேக் வந்துட்டு நான் இங்கே வந்திருந்தேன். ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ செக் பண்ணும்போது இங்கே மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 4th சர்க்கிள் முடிஞ்சு 5th சர்க்கிள் போகும்போது ரொம்பவே பெட்டராக இருக்கிறாங்க. ஸ்வெல்லிங் குறைஞ்சிருச்சு, வயிற்றுல இருந்தது, காலில் அந்த வீக்கம் குறைஞ்சி போச்சு, ப்ரீத்திங் ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை, நடக்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்னொன்று மெயினாக வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியாமல் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா நம்ம கீமோ கொடுக்கறதுனால நமக்கு டெவலப் ஆகாது தெரியல, இந்த மெடிசன் வந்து நல்லா அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றது அவங்க பர்சனல் ஃபீல். ஒரு 2 டேஸ்க்கு நாங்கள் நிப்ப வச்சுருந்தோம் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சுத்தமாக கிடையாது. அவங்க ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மெடிசன் மேலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை. என் பேர் ராம்குமார். விமலா. அம்மாவுக்கு ஆக்சுவலாக 4th ஸ்டேஜ் கேன்சர், அப்டமல் கேன்சர். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 months பேக் வந்துட்டு நான் இங்கே வந்திருந்தேன். ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ செக் பண்ணும்போது இங்கே மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே நாங்கள் வரும்போது வேற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். பிகாஸ் என்னன்னா அம்மா வந்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. 4th ஸ்டேஜ் சடனாக தெரிஞ்சோடனே அவங்க வந்துட்டு கீமோதெரப்பி வேணான்ட்டாங்க, ரேடியேஷன் வேணாம் இருந்துட்டாங்க, எனக்கு இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணி இங்கே வந்தோம். இங்கே வந்த உடனே நாங்கள் டாக்டர் சாரை மீட் பண்ணோம். அவங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஏஜ் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மெடிசனும் எடுத்துக்கோங்க, ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அந்த கீமோவோ ஏதோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஸ்டேஜ் நாங்கள் வரும்போது அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப சிவியராக இருந்தது. அவங்களால பேச முடியல, ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம், ரொம்ப டல், ரொம்ப சடனாக வெயிட் லாஸு, ஹீமோகுளோபின் 5.5 தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு சார் சொன்னதுனால, டாக்டர் சார் சொன்னதுனால நாங்கள் 2 ட்ரீட்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து 4th சர்க்கிள் முடிஞ்சு 5th சர்க்கிள் போகும்போது ரொம்பவே பெட்டராக இருக்கிறாங்க. ஸ்வெல்லிங் குறைஞ்சிருச்சு, வயிற்றுல இருந்தது, காலில் அந்த வீக்கம் குறைஞ்சி போச்சு, ப்ரீத்திங் ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை, நடக்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்னொன்று மெயினாக வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியாமல் இருந்தாங்க. 1/2 இட்லி 1 இட்லி தான் சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட்றாங்க. ஃபுட் இன்டேக் கண்டினியூஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலுமே நல்லா மாறிடுச்சு. அவங்க இப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீமோகுளோபின் 9 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ப்ரீத்திங் ப்ராப்ளம் சுத்தமாக இல்லவே இல்லை. இப்போ அவங்களுக்கு 4th சர்க்கிள் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 2nd டோஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா நம்ம கீமோ கொடுக்கறதுனால நமக்கு டெவலப் ஆகாது தெரியல, இந்த மெடிசன் வந்து நல்லா அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றது அவங்க பர்சனல் ஃபீல். இப்போ கூட வந்தோம், டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, அம்மாட்ட பேசினாங்க. அவங்க சில சஜஷன் சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணணும், ப்ரோட்டீன் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பெட்டர். நாங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த அவங்களுடைய அந்த கேன்சருடைய சைஸ்க்கு இப்போ இருக்க சைஸ் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்றது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நாங்கள் இப்போ 2nd டோஸ் நாங்கள் வாங்கிட்டு போய் கண்டினியூ பண்ண போகிறோம். சார் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 20 அவங்களுக்கு வந்து கேன்சர்னு ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிச்சது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்டேக் பண்ண முடியல. 1/2 இட்லி ரைஸ்னா கொஞ்சம், அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியல. ஸ்டொமக் வந்து ப்ளோட்டிங் ஆன மாதிரி, டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிசல்ட் தெரிஞ்சு நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்க வரும்போது கூட அவங்களால ஃபுட்டை இன்டேக் பண்ண முடியல. 1/2 இட்லி கூட அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ அவங்க வந்து ஃபுட் இன்டேக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்றாங்க, தோசைனா 2 சாப்பிட்றாங்க, ரைஸு, 2 வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸஸு, லெமன் டீ எல்லாமே டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அதை கொடுக்குறோம். அது எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபுட்டை மட்டும் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறோம். மெயினான விஷயம், ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது அவங்களுக்கு. சடனாக அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமே இது வரைக்கும் வீசிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் அந்த ரிசல்ட் வந்த மாதிரி கேன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒரு 2 டேஸ்க்கு நாங்கள் நிப்ப வச்சுருந்தோம் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சுத்தமாக கிடையாது. அவங்க ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மெடிசன் மேலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை. இங்கே இந்த மெடிசன் எடுத்தால் என்னென்ன வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்களோ, என்னென்னலாம் வந்துட்டு நடக்கும்னு சொன்னாங்களோ, அதை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் இப்போ பார்க்கறதுனால இப்போ நாங்கள் 2nd டோஸ் வாங்குறோம். நெக்ஸ்ட் 3rd டோஸ் அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறோம், இதுவும் நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கோம் சைட் பை சைட்.